உள்ளமும் துள்ளுதம்மா உந்தன் தாய்மையின் நினைவாலே. அம்மா இதயம் மகிழுதம்மா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே, வணக்க மாதத்தின் 14ஆம் நாள் இன்று அன்னையினுடைய மன்றாட்டு மாலை. நல்ல ஆலோசனையின் மாதாவே என்ற வார்த்தை உச்சரித்து எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அந்த தாயினுடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணிப்பது வழக்கமாக இருக்கிறது. இந்த வார்த்தை எப்படி அன்னையாம் திரு அவையில் மன்றாட்டு மாலையில் இணைக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, தோபித்து புத்தகத்திலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். 4ஆம் அதிகாரம் 18ஆம் இறை வார்த்தை, ஞானிகளிடம் அறிவுரை கேள், பயன் தரும் அறிவுரை எதையும் உதறி தள்ளிவிடாதே என்று. ஆக இந்த தோபித்து புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தை அன்னை மரியாளை நாம் நாடுகின்ற பொழுது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவாள் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த திரு அவை அன்னையினுடைய கரத்தில் அர்ப்பணித்திருக்கிறது. ஏனென்றால் இத்தாலி நாட்டிலே இருந்த மக்கள் அனைவருமே அன்னையினுடைய பரிந்துரையும் வழிநடத்துதலையும் நம்பி வாழக்கூடியவர்கள். இப்படி அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் வழிநடத்துதலையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் நல்ல ஆலோசனை அன்னை என்ற பெயரில் ஆலயம் எழுப்பி திருத்தந்தை 9ஆம் பயஸ் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை அந்த ஆலயத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். மக்களுடைய ஆழமான நம்பிக்கை, அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், எங்களுக்காக ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த ஆழமான நம்பிக்கை அவர்களுக்குள் இருந்ததினால் இந்த நல்ல ஆலோசனை மாதாவே என்கின்ற ஆலயத்தை கட்டி எழுப்பி 9ஆம் பயஸ் அவர்கள் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலி திருத்தந்தை அவர்கள் அங்கே நிறைவேற்றியிருக்கிறார். அதற்கடுத்து பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் நல்ல ஆலோசனை அன்னை என்கின்ற தலைப்பை 1903ஆம் ஆண்டு மரியன்னையினுடைய லொரேட்டோ மன்றாட்டு மாலையில் அதை இணைத்திருக்கிறார். 9ஆம் பயசும் 13ஆம் லியோ திருத்தந்தையர்களும் இந்த அன்னை மரியாளுடைய ஆலோசனை பேரிலே இந்த மக்கள் இப்படி ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அங்கீகரித்திருக்கிறார். காரணம் மக்களுடைய நம்பிக்கை, அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல், அன்னை மரியாள் அவர்களை முழுவதுமாக பாதுகாத்து வழிநடத்தி வந்த அந்த ஒரே ஒரு காரணம்தான் இவர்கள் நல்ல ஆலோசனை அன்னை என்கின்ற ஆலயத்தை எழுப்பி திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை அந்த பீடத்தில் நிறைவேற்றி அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார். இது வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு மட்டுமா? வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுடைய பிறப்பிலிருந்து விண்ணகம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து செல்லப்படுகின்ற வரையில அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நம் அனைவருக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார். தான் பிறந்த பிறகு தன்னுடைய மகன் பெற்றெடுத்த பிறகு தன்னுடைய மகனை வழிநடத்தியதும், சூசையோடு இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்திய நிகழ்வும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணாமல் பொழுது தேடி கண்டுபிடித்து அவரை அழைத்து சென்ற விதமும், இயேசுடைய பாடுகளின் பயணத்தில் அன்னை மரியாள் நடந்து சென்ற விதமும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களோடு இருந்து பாதுகாப்பாக திருச்சபையினுடைய பிறப்பு வரையில் இந்த அன்னை மரியாளுடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு, ஆலோசனை எந்த விதத்தில் இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இன்று வரை அன்னை மரியாள் தன்னை தேடி வருகின்ற எத்தனையோ பிள்ளைகளுக்கு எல்லா விதமான அருட்காரியங்களையும் தன்னுடைய வார்த்தையின் வழியாக கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எனவேதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எத்தனையோ அன்னையினுடைய திருத்தலத்தில் கோடான கோடி மக்கள் சென்று அந்த அன்னையினுடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலும் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற எத்தனை அன்னையினுடைய திருத்தலத்திலே கிறிஸ்தவர்கள் அல்லாத இந்து சகோதர சகோதரிகள், முஸ்லிம் சகோதர சகோதரிகள், பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவருமே அந்த தாயினுடைய திருவடிகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் காரணம்
இந்த அன்னை மரியாளுடைய ஆலோசனையும் வழிநடத்துதலும் தான். இப்படி எத்தனையோ பிள்ளைகள் இந்த ஆலோசனை வழிநடத்தை பெற்றிருக்கின்ற பொழுது நாம் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த தாயினுடைய பரிந்துரை அந்த அளவிற்கு ஆழம் உள்ளதாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பின் சகோதர சகோதரிகளே, அன்பின் அன்னை பிள்ளைகளே, இந்த அன்னை மரியாள் நல்ல ஆலோசனையின் தாயாக இருக்கின்ற இந்த அன்னை மரியாளிடம் மீண்டும் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த தாயினுடைய திருவடிகளை நாம் இருக்க பிடித்து கொள்ளுவோம். இந்த தாய் கொடுக்கின்ற ஆலோசனை வழியாக நம் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் வழி நடத்துவோம். நம் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வழி நடத்துவோம். நாம் பணி செய்து கொண்டிருக்கின்ற இத்தலங்களில் நம்முடைய சகோதர சகோதரிகளை வழி நடத்துவோம். ஏனென்றால் இந்த தாயினுடைய ஆலோசனை என்றுமே தலை சிறந்தது, ஆன்மீகம் நிறைந்தது, அருள் வாழ்வு பெற்று தரக்கூடியது. இயேசுவுக்கே இந்த அன்னை மரியாள் ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி இருக்கிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம். எனவே தாயினுடைய திருவடிகளை பிடித்து நாமும் பயணிப்போம். இறைவன் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையோடு. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. வாழ்க